பெண்களுக்கு மீசை மாதிரி வளர்றது, தாடி வளர்றது, இந்த மாதிரி ஃபேஸில் தேவையில்லாத முடி வளர்றதை நிரந்தரமாக ஸ்டாப் பண்ணுற 100% நேச்சுரல், எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லாத 100% நேச்சுரல் பவுடர், வேர்லேருந்து முடியை கொட்ட வைக்கிற பவுடர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணால், க்ரீம் யூஸ் பண்ணால், இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இதனாலே ஃபேஸ் வந்து டோட்டலாக மாறிடும். பட் இந்த பவுடர் 100% ஹெல்த். கேர்ள்ஸ் எல்லாருமே மஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியது கமலி நேச்சுரல்ஸ். உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேட் சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கமலி நேச்சுரல்ஸோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் பர்மனண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர். ப்ராடக்டோட ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்பவே யூனிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். தனித்தனியாக நம்ம சன்ட்ரை பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக மேக் பண்ணுறது. நம்ம பாட்டி அம்மா காலத்துலலாம் மஞ்சள் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். சின்ன வயசுலேருந்து நிறைய அந்த கிழங்கு மஞ்சள் யூஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ தட் யாருக்குமே அந்த மாதிரி அன்னெசரி ஹேர்ஸ் வந்து இருக்காது. ஆனால் இந்த டைம்லலாம் யாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ணவே இல்லை சின்ன ஏஜில். ஸோ ஒரு கண்டினியூவாக ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் அந்த மாதிரி ஸ்கின் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த பவுடர் பாருங்கள், நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. சூப்பரான ஒரு அரோமா. இதை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும். செம்ம நேச்சுரலாக ஒரு ஸ்மெல் வரும். கண்டிப்பாக அத்தனை கேர்ள்ஸுமே மஸ்ட்டு யூஸ்ன்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் மாதிரியும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸ்கின்ல வந்து தேவையில்லாமல் அப்பப்போ வந்து இச்சிங் வர்றது, இல்லை வந்து ஏதாவது அலர்ஜி வர்றது, இது எல்லாத்தையுமே இது நம்ம யூஸ் பண்ணும்போது வரவே வராது. ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அன்னெசரி ஹேருக்காக மட்டும் கிடையாது. ஸ்கின்னை செம்ம சாஃப்டாக க்ளோவாக நல்ல டீடான் பண்ணி கொடுத்து செம்ம கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி பலன் பழுங்கி மாதிரி இருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. இதை மொத்தத்தில் நம்மளோட ஸ்கின்னை செம்மையாக சரி பண்ணுற ஒரு சூப்பரான பவுடர் இது. எந்தெந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னை சரி பண்ணுமோ அத்தனை ஹெர்பல்ஸுமே இதில் இருக்கும். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். க்ளீன் பண்ண ஸ்கின்ல தான் இதை யூஸ் பண்ணணும். அழுக்காக இருக்க ஸ்கின்ல அப்படியே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு 80% எனக்கு வந்து ஹேர் நல்லா கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாய்ஸ் நோட்டே கொடுத்துருப்பாங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து வரும். சில பேர் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவாங்க. பட் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க. பட் செம்ம ரிசல்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த வாய்ஸ்லாம். தென் அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன். இதை நம்ம வந்து 2 வேல வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்போவுமே ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒரு 3 டைம்ஸ் நான் அது போடுவேன். நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுறனாலும் ஒரு 5 மினிட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஐப்ரோஸ்லையும் ஐலாஷ்லையும் படக்கூடாது. ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்க முடி கொட்டுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி நீங்கள் வீக்லி ஒரு 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ யூஸ் பண்ணும்போது குட்டி ஹேர்ஸ்லாம் ஃபேஸில் வந்து நம்மளுக்கு ஒரு டேன் மாதிரி இருக்கும். ஃபேஸ் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கும். பட் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் கொட்டிட்டு வரும். ஸோ அதுக்காகவே ஸ்கின் வந்து நல்ல பலன்னு இருக்கும். அடுத்த வே என்னென்னா, நீங்கள் டெய்லியும் இப்போ நீங்கள் வந்து அன்னெசரி ஹேருக்காகவே யூஸ் பண்ணுறீங்க. மூக்கு மேலே கன்னத்துலலாம் எனக்கு நிறைய ஹேர் இருக்குது, அதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. ஃபேஸ் சேவர் வச்சு சேவ் பண்ணிடுங்க. நீங்கள் மேலே இருக்க முடியை தான் சேவ் பண்ணுறீங்க. மேலே இருக்க முடி வந்து இது வந்து அப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் கொட்டுறதுக்கு. இது வந்து கெமிக்கல் பவுடர் கிடையாது. உள்ளே இருந்து முடியை வேர்லேருந்து கொஞ்சமாக ரெகுலராக அப்ளை பண்ணும்போது வீக் பண்ணி அந்த வேரோட முடியை கொட்ட வைக்கும். ஸோ தட் நீங்கள் மேலே இருக்க முடியை தாராளமாக ஒரு ஃபேஸ் சேவர், நல்ல ஹெல்த்தியான ஃபேஸ் சேவர் வச்சு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் சேவர் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு ரெகுலராக எங்கெல்லாம் அன்னெசரி ஹேர் இருக்கோ அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் என்னையே கேட்டால் ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது கேர்ள்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாகவே குட்டியாக முடி இருந்துச்சுன்னா அதே ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ண நல்ல க்ளோவாக்கும். இதில் இருக்க அந்த நிறைய மஞ்சளோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது மஸ்ட்னு சொல்லுவேன். ஃபுல் பாடிக்கும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னாவது யூஸ் பண்ணுங்கள். இப்போ அன்னெசரி ஹேர் இருக்கவங்க எத்தனை மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் 3 to 6 months ரெகுலராக யூஸ் பண்ணணும். எப்போதுமே நம்மளுக்கு இது தேவை தான். பட் வந்து அந்த அன்னெசரி ஹேர் எவ்வளோ நாளில் கொட்டும் அப்படின்னு கேட்பாங்களா, அவங்களுக்கு வந்து 3 to 6 months வரைக்கும் எப்போவுமே சேவ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 days once 3 days once வந்து சேவ் பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக இதை போட்டுகிட்டே இருக்கும்போது
மேக்ஸிமம் உங்களுக்கு 3 to 6 month வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சேவர் வச்சு சேவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ரோத் வந்து ஒரே நாளே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஒரே நாளே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஹேர் வந்து வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹேர் க்ரோத். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான், ரெகுலராக அதை கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேர்லேருந்து முடியை வந்து கொட்ட வைக்க முடியாது. கண்டிப்பாக ரெகுலராக ஒரு 5 minutes நமக்காக ஒரு மீ டைம் கொடுத்து ஒரு 5 minutes மட்டும் நீங்கள் பேக் போட்டு வாஷ் பண்ணாலே போதும். ஒரு 6 monthல நல்லாவே உங்களோட ஹேர் க்ரோத் வந்து 95% வந்து கம்மியாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது 100% டோட்டலாக உங்களுக்கு வந்து எடுத்து விட்டும் பர்மனெண்ட்டாக இருக்கும். இது எப்போதுமே வீக்லி நான் சொன்ன மாதிரி 3 times 1 time இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 2 times அப்படி வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாலே போதும். ஹேரே இல்லாமல் செம்ம ஷைனிங்காக பாலிஷாக ஸ்கின்னை வந்து வச்சுக்கலாம். இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் பல்லன்னு நல்ல ஒரு தங்கம் போல் இருக்குங்க. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னை வந்து செம்ம தேஜஸாக மாற்றும். இது வருஷம் ஃபுல்லாக எப்படா இது சரியாகும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காமல் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். 6 month கழித்து உங்களோட ஸ்கின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான கான்ஃபிடென்ட் வந்து வரும். என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம க்ளோவாக இருக்குது. டே 1லேயே இந்த அளவுக்கு ஸ்கின்னை க்ளோவாக மாற்றுற ஒரு பவுடர் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அண்ட் இதை நான் சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுக்கு புரியாது, நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தா தான் கம்ப்ளீட் நேச்சுரல்ஸோட இந்த பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.